வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். கேதுவுடன் சேர்ந்த கிரகம் என்ன செய்யும்? ஏற்கனவே கேது அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய பயம் இருக்கும். ராகு 18 வருடம், கேது 7 வருடம். கேது அப்படின்னாலே ஒரு சட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். கேதுவோட அனுகிரகம் இல்லைன்னா சட்டத்துறை, அதே போல நீதித்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேதுவோட அனுகிரகத்துல தான் வரும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய நுண்ணிய நரம்புகள், வலை மாதிரி இருக்கிற நரம்புகள் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் தான். கேது தான் ஆன்மீகத்திற்கான சுதந்திரத்தை நம்முள் இறுக்கி பிடித்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா கேது தான். சொல்லுவாங்க, ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேது போல் கெடுப்பான் இல்லை. கேது எப்ப கெடுப்பார்? எப்ப உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்திலிருந்து வெளியேறி தவறான நோக்கத்துல நடை போடுறீங்களோ அப்ப கேது கெடுப்பார். ஆனா கேதுவோட காரகத்துவமாவே நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கேது கண்டிப்பா அது மாதிரி ஒரு நல்ல பிளானட் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தலைப்பு போட்டிருப்பேன், கேதுவால் இத்தனை நன்மைகளா அப்படின்னு சொல்லி. அப்போ கேது அப்படின்னால யாருன்னா ஆன்மீகம், ஜோதிடம், அதே போல மருத்துவத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, இதெல்லாமே கேதுவோட கண்ட்ரோல், கேதுவோட ஆதிக்கம். கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாதான் இந்த துறைகள்ல அந்தந்த நபர்கள் மிளிர முடியும். கேது அப்படின்னாலே ஒரு இன்டெலிஜென்ட்னு தான் நான் சொல்லுவேன். மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு மறைபொருளை தோண்டி எடுத்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒருவர் யாருன்னு கேது தான். ஒருவர் தவறு செய்யறாரு, அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு ஒரு தண்டனையை பெற்று தருவது கேதுக்கு முன்னிலை வைக்கிறார். அப்ப அவர் தெரியாம செஞ்ச நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சக்தியை கேது தான் கொடுக்குறாரு. இது தண்டனைக்கு மட்டும் காரணம் இல்லை, உங்க வாழ்க்கையில வெற்றிக்கும் கேது வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். அது எப்படி சார் செய்ய முடியும் அப்படின்னா, கேது அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது. ராகுக்கும் கிடையாது, கேதுவும் கிடையாது. அப்ப கேது எங்க நிக்கிறாரோ அவரு தன்னோட வீடை சொந்த வீடாக்கிக்குவார். கேது யாரு கூட சேர்ந்திருக்காரோ அந்த கிரகத்துக்கு கேதுவோட குணத்தை முழுமையா திணிச்சிருவார். அப்ப பாருங்க, ராகு கேது அப்படின்றது எந்த வீட்டுல இருக்கோ அது சொந்த வீடா கருதப்படுது. அவங்களே எடுத்துக்குவாங்க, தன்னோட சொந்த ஓன் ஹவுஸ் இதுதான்ப்பா, இங்க யாரும் வாலாட்டாதீங்கன்றவர். அப்போ ராகுன்றது எப்பவுமே பிரம்மாண்டம், கேதுன்றது எப்பவுமே சுருக்கம். அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுடைய குணத்தை, கெட்ட குணத்தை சுருக்கி கொண்டு நல்ல குணத்தை விரிவுபடுத்தினால் கேது உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியாளரே. அப்ப கேது அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் பிளானட்னு சொல்லிட்டேன். கேது வலி வேதனைகளுக்கான கிரகம். அதுக்கு உருவம் கிடையாதுங்க, அது ஒரு ஷேடோ, நிழல் தான். ஆனா வலி வேதனைக்கு உருவம் இருக்கானா இல்லை, ஃபீல் தான் பண்ண முடியும். அப்ப கேதுவை ஃபீல் பண்ணத்தான் முடியும். எங்க போய் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, சோகமா இருந்து ஃபீல் பண்றது ஃபீலிங் அல்ல. கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ற சக்தியை கொடுக்குற ஒருத்தர் இருக்காருன்னா கேது தான். அப்போ கேது போல் கெடுப்பான் இல்லைங்கிறது எப்பன்னா, நீங்க கேதுவோட வழிமுறைக்கு மீறி தவறா நடந்தா கேது கெடுப்பார். அப்படி கெடுக்கிற கேது ஸ்ட்ராங்கா கெடுத்துட்டு போயிடுவாருங்க, நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப கேது அப்படின்றது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுட்டு உங்க வாழ்க்கையை ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகம். ஒவ்வொரு பிளானட்டோடையும் கேது சேர்ந்தா எப்படி இருப்பார்? ராகு கூட கேது எப்பவுமே சேர முடியாது. ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல இருந்து கேது எப்பவுமே 7வது வீட்டில் இருப்பார், கேது இருக்கிற இடத்துல ராகு 7வது வீட்டில் இருப்பார். இது ஒரு ஜோதிட சித்தாந்தம். ஆனா ராகு மற்ற கிரகங்களோட கேது மற்ற கிரகங்களோட எல்லாம் சேருவார். முதல்ல கேது தலைமை கிரகமான சூரியனோட சேரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம். எப்பவுமே சூரியனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், மருத்துவம், உயர் பதவி, கிரேடு, அந்தஸ்து, அங்கீகாரம். அவரு கூட கேது சேரும்போது அந்த கேது சேர்ற நபர்கள் தலைமை பொறுப்புல இருப்பாங்க. ஒரு மேனேஜரா இருக்கேன் சார், என்னால இது நான் வழி நடத்திட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இவங்க கண்ட்ரோல்ல இவங்க உத்தரவு போடுறதுக்கு இவருக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனை கொடுக்கறது சூரியன் கேது தான். இப்போ சூரியனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் யாருக்கு இணைந்திருக்கிறதோ அங்க அவங்க குடும்பத்துல அரசியல்ல சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க.
அவருக்கே அரசியல் ஆர்வம் இருக்கும். ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, பக்தி மார்க்கம் சார்ந்த ஞானம் இருக்கும். சார் நான் இந்த கோயிலுக்கு போகலன்னா எனக்கு தூக்கம் வராது சார், வருஷம் வருஷம் கம்பல்சரி போயிடுவேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் அந்த சூரியன் கேது தான். மாத கிரகமான சூரியனும் வருட கிரகமான கேதுவும் ஒன்னா இருக்காங்க. அப்ப மாத கிரகமான சூரியன் ஒரு விஷயத்தை சீக்கிரமா செய்யும்பார். வருட கிரகமான கேது அமைதியாரு, ஞானத்தை கொடுக்குறேன், இது என்ன நீ கத்துக்கோ, அப்புறம் போய் நீ புகழ் பெறுன்னு சொல்லுவார். இது அவசரப்படும், இது மெதுவா டிராவல் பண்ணும். அப்போ இங்க கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகங்கிறதுனால இவங்க அவசரப்படுறதுனால தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டா சரி. அப்போ அந்த அவசரப்படாம பக்குவப்பட்டு அமைதியா போகணும். கேது ஒருத்தருக்கு திசையா வர்றாரு அப்படின்னாலே அவருக்கு பக்குவம் வாழ்வில் வந்தே தீரும். பக்குவம் அடையக்கூடிய காலமா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட கேது சேரும் போதெல்லாம் அவங்க ஆன்மீக பாதையில், ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், புத்தி காரகன்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் தான் உங்க குலசாமின்னு சொல்லுவோம். இவர்கள் சூரியனோட கேது இணைந்தவர்கள்லாம் குலதெய்வ வழிபாடை ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க, தப்பு இல்லாம போயிட்டு இருக்கும். இவங்க இந்த காலத்துல நிறைய தியாகம் பண்ணணும். சூரியன் கேது சேர்ந்தவங்க அந்த திசையாவே நடக்கும்போது நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்திட்டு ஒரு ஞானிகளும் சித்தர்களும் எப்படி வாழ்வாங்க சார், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி வாழ முடியுமானா, குடும்பம் அப்படிங்கிறது வேற, உங்க நடைமுறை வாழ்க்கைங்கிறது வேற. உங்க நடைமுறை வாழ்க்கைங்கிறது உங்க குணத்தோடு ஒத்து வருவது. அப்ப நீங்க கரெக்டா டிராவல் பண்ணிட்டீங்கன்னா தப்பு வராது. அடுத்தது சந்திரனோடு கேது சேர்ந்தால் இது மாதிரியான ஒரு மன அழுத்தம் உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது. மென்டல் டிப்ரெஷன், சந்திரன் கேது. ஒருத்தர் முடிவெடுக்க முடியாம தயங்குறாங்க அப்படின்னா சந்திரன் கேது உள்ளவங்களால முடிவெடுக்க முடியாது. இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்க பணத்தை மிச்சம் பண்ற சக்தி ரொம்ப கம்மி. இவங்க கரெக்டா சேர்த்து வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை உருவாக்கிக்கணும். சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் வீடு, அவங்களுடைய அம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப சந்திரன் கேது சேரும்போது இவங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மனித தலை இல்லாத தெய்வமான மனித முகமில்லாத தெய்வமான வாராகி, பிரித்திங்கிற வழிபாடுகள்லாம் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அடுத்தது செவ்வாயோட கேது சேரும்போது இவங்க பர்ஃபெக்ஷன் பார்த்தே இவங்களை அழிச்சுக்குவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, கட் அண்ட் ரைட், கரெக்ட் கரெக்ட், தப்பு தப்பு, இப்படியே தான் அவங்க வாழ்க்கை ஓடும். இவங்க அதிகபட்சமா டிப்ரெஷனு, ஒரு அகம்பாவம், ஆணவம் கூட டிராவல் பண்ணாம போகாது. இவங்க வந்து இவங்களுடைய பேச்சு வந்து கடுமையா இருக்குங்க. சிலரெல்லாம் பேசினா தொடச்சிட்டு போயிடலாம். ஆனா செவ்வாய் கேது சேர்ந்தவங்க பேசிட்டாங்கன்னா செத்து போயிடலாமான்னு தோணும். ஒரு நெருக்கடி அதிகமா இருக்கும். இதுவும் செவ்வாய் கேது பெண்கள் ஜாதகத்துல சேர்ந்திருந்தா திருமண வாழ்க்கையில பஞ்சாயத்து இல்லாம டிராவல் பண்ணவங்களே இல்லை. ஒருவேளை பஞ்சாயத்தே இல்லைன்னா அவங்க கல்யாணம் பண்ண பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மருத்துவரா இருந்தா, வக்கீலா இருந்தா, அது போக ஒரு நீதித்துறை சட்டத்துறையில இருந்தா, காவல்துறையில இருந்தா, ஒரு ஜோதிடரா இருந்துட்டா பஞ்சாயத்து வராது. அதர்வைஸ் பஞ்சாயத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க நிதானமா பொறுமையா போகணும். புதனோடு கேது சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு புதன் கேது சேர்க்கை அப்படின்றது இருக்கும்போது நல்ல ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். புதன் கேது மாதிரியான ஒரு ஞானம் உலகத்திலேயே இல்லைங்க. அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்னு வச்சுக்கங்களேன், நம்ம இப்ப சொல்ல போனா அப்படி ஒரு ஞான மார்க்கத்தோடு செயல்படணும்னா புதன் கேது தேவை. ஆனா புதன் கேதோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ல எரர் இல்லாம நீங்க வாழ முடியாது. நரம்பு ஸ்கின் தொந்தரவு இல்லாம டிராவல் பண்ண முடியாது. இதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும். குரு கேது பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் 2 பிளானட் ஒன்னா இருக்கு, குருவும் கேதுவும். இந்த குரு கேது சேரும்போது தான் நிறைய பேர் வாழ்க்கையில தவம், ஞானம், சதுரகிரியில் மெடிடேட் பண்றேன், வெள்ளியங்கிரி மலை போறேன், சிவ வழிபாடு பண்றேன், என்ன நானே ஞானி ஆக்கிக்க விரும்புறேன். சிலருக்கு ஜீவ சமாதி ஆசை கூட வரும் இந்த குரு கேது சேரும்போது. இந்த குரு கேது சேர்ந்தாலே இவர்கள் சுபகாரியம் வீட்டில் செய்யும் போது இவங்க முடிவு எடுக்கக்கூடாது. குரு கேது சேர்ந்தவங்க முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி இவங்க எடுக்கிற முடிவு சுபகாரியத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்காம போகாது. இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல குரு கேதுவோட மெயின் கண்டென்ட் அப்படின்னா இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மீளா கடனாளிகள். குருன்ற பெரிய பொருளாதார கிரகத்தோட பெரும்பணம் குரு, கேதுன்ற நெருக்கடி கிரகம் சேருதுன்றதை மறந்துடாதீங்க. கோடீஸ்வரனா இருப்பாங்க, எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பண நெருக்கடியும், வட்டி கட்டுறேன், கடன் கட்டுறேன், மீளா கடன் இருக்கு, ஒரு இஎம்ஐ போகுதுன்னு ஒரு ஹெவியா இருக்கிற ஆட்களை இந்த குரு கேது சுட்டிக்காரு. சுக்கிரன் கேது ஆண் ஜாதகமா இருந்தால் சகோதரி, அத்தை வழி, மனைவி வழி, இது வீட்டுல கசப்பு வராம வாழ முடியாது. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பணத்தை கொடுத்து நான் ஏமாந்துட்டேன்,
கொடுத்த பணம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றவங்க. இந்த குரு கேது சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தா ஷேர் மார்க்கெட் போறவங்க ரொம்ப கவனமா போகும், இல்லைன்னா பெரும் பணத்தை இழக்க நேரிடும். இதே போல சுக்கிரன் கேதுவோட ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில மிகப்பெரிய கிங்கா இருக்காங்க. அவ்வளவு ஒரு உயரத்தை தொடுவாங்க. இந்த சுக்கிரன் கேது சேர்ந்தவங்க மட்டும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில சர்வ சாதாரணமா ஜெயிச்சவங்க பூரா சுக்கிரன் கேது இருக்கவங்க தான். அது ஒரு பாசிட்டிவ். அடுத்தது சனி கேது. சனிங்கிற ஒரு பற்றற்ற கிரகமும் கேதுங்கிற ஒரு பற்றற்ற கிரகம், ரெண்டுமே சன்னியாச கிரகங்கள்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் சனி 2ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு, 11ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்தில் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண ஆசையே இருக்காது. அப்படி திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த திருமணத்துல 1, 2, 3 திருமணம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அந்த திருமண வாழ்க்கையில பற்றுட்டு இருக்கணும். பரிகாரம் அப்படின்னா லேட் மேரேஜ் தான் பரிகாரம். சனிக்கேது மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்தில் இருக்கு, 2ல் இருக்கு, 7ல் இருக்குன்னா லேட் மேரேஜுக்கு போய்க்கிறது சேஃபர் சைடு. அதே போல சனிங்கிற தொழில்காரகனோட சுருங்கி கிடக்கின்ற கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நீங்க பிரம்மாண்டப்படுத்தும் போது சனி திசையோ கேது திசையோ வந்தால், அல்லது சனி திசை கேது புத்தி, கேது திசை சனி புத்தி, இப்போ நீங்க தொழிலை விரிவுபடுத்தாம நிதானமா போறது உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். தனித்த கேதுவா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு இடத்துல தனித்த கேதுவா இருக்குன்னா, எந்த இடத்துல கேதுவா இருக்கோ, எந்த இடத்துல எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை தனதாக்கி கொள்வார். உதாரணத்துக்கு 10ல் ஒருத்தர் கேது இருக்குன்னா அவருடைய தொழில் எப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து, நான் ஏற்கனவே சொன்ன அந்த சட்டத்துறைகள், அல்ல வக்கீல் அந்த மாதிரியான விஷயங்கள், அல்ல மருத்துவத்துறைகள், மெடிக்கல் ஃபீல்டு சார்ந்து அவங்க டிராவல் பண்றாங்களோ அப்போ அந்த கேது அவங்க தொழிலில் பெரிய உயரத்தை தொட வச்சிடும். அதர்வைஸ் அந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத வேற துறைக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது போகும்போது நிச்சயமா அவங்களுக்கு தொழிலில் இடையூறாத நெருக்கடிகளை கொடுக்கும். சார் 10ங்கிறது உபஜயஸ்தானம் தானே, ஒரு நல்ல வெற்றியெல்லாம் கிடைக்குங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அவரோட ஃபீல்டாவே இருந்துட்டா அள்ளி வீசிடுவாருங்க. நல்ல ஒரு வெற்றியாளரா அந்த கேது பரிணமிக்க வச்சுருவாரு. இதோட மொத்த சுருக்கம் என்ன அப்படின்னா, பற்றற்று கெட்டதை பெருக்கி கொள்ளாமல் ஆன்மீகத்தையும் மற்றும் இறை பரிகாரத்தையும் அல்லது இறை வழிபாடுகளையும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது கேது உங்களை மிகச்சிறந்த ஞானியாக்குவார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.